மதி சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொன்ன மதியோட வார்த்தையை கேட்டு மதியோட அப்பா அங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ண அங்க வந்த டாக்டருமே உங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவருக்கு இனிமே அதிர்ச்சிகரமான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவரை சந்தோஷமா பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டதும் இங்க மதியோட அம்மாவோ மதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் கேட்டியாடி, டாக்டர் சொன்னதை கேட்டியா, உன் அப்பா எந்த ஒரு அதிர்ச்சி செய்தியும் கேட்கக்கூடாது, இப்போ கண்முழிச்சு ஒன்னதான் கேட்க போறாரு, அந்த சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, என்னன்னு சொல்ல போற, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே அடியா அவரை மேல அனுப்பலான்னு நீ முடிவெடுத்துட்டியா, என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை முடிக்கிட்டு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதியோட அம்மா ரொம்ப கோபத்தோட மதி கிட்ட பேச, அம்மா கல்யாணம் என்ன நாளைக்கே முடியிற காரியமா, நான் அவன் கூட பல வருஷம் வாழணும், பிடிக்காத ஒருத்தன் கூட எப்படிம்மா ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைன்னு பெத்துக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியும், அதையெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா, இங்க பாருமதி, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கும் புரியுது, கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷமா வாழ்ந்து தாண்டி காட்டுவீங்க, அதை ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்ற, அப்படி ஒன்றும் உன்னை கூட்டிட்டு போய் அப்பா பாழுங்கிணத்துல தள்ள போறதில்ல, அதான் அந்த குடும்பத்துக்கிட்டேயே பார்த்து பேசிட்டு வந்திருக்காருல, அப்பாவோட உயிருக்காகவாவது நீ சம்மதிக்கணும்டி, உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதியோட அம்மா மதியோட காலில் விழ, அம்மா வேண்டாமா, இப்போ என்ன, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு தானே, சரி நான் கல்யாணம் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட மதி சொன்னதை கேட்டதும் இங்க மதியோட அம்மா டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட ஹஸ்பண்டை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 1 ஹவரில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்ல கொஞ்ச நேரத்தில் அங்கே மதியோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆக எல்லாரும் வீட்டுக்கு போக அங்கே மதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் மதியோட அப்பாவுமே, மதி கவலைப்படாத மதி, உன் வாழ்க்கையை அப்படி ஒன்று நான் அழிச்சிட போகிறதில்ல, கண்டிப்பாக அந்த சுரேஷ் கூட நீ சேர்ந்து சந்தோஷமாக வாழுவ, ஏன் மேலே நீ நம்பிக்கை வை, நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியோட அப்பா சொன்னதும் மதியோ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இங்கே கல்யாண கோலத்தில் நேராக குடும்பத்தோட மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு மதியோட குடும்பம் வர்றதை பார்த்ததும் அங்கே ராகவனோட குடும்பமே ரொம்ப சந்தோஷத்தோட அங்கே மதியோட குடும்பத்தை வரவேற்க அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சுரேஷோ மதியை பார்த்து முறைக்க மதியோ பயங்கர கோபத்தோட சுட்டரிக்கிற பார்வையோட அங்கே சுரேஷை முறைச்சிக்கிட்டே தன்னோட ரூமுக்கு போய் போகிறாங்க. ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்த மதியோ, கண்டிப்பா அந்த தங்கராஜ் தான் அப்பாவை கூட்டிட்டு போய் ஏதோ ஒன்று மிரட்டி அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கான், அவனை நான் விடவே மாட்டேன், இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா ஆனா என்ன அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடுவேன்னு அந்த தங்கராஜ் நினச்சிக்கிட்டு இருக்கானா, இல்லை அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையவே கிடையாது, சுரேஷுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தையே அந்த தங்கராஜ் நடத்துகிறான், நான் அந்த சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக, ஆனால் அந்த தங்கராஜை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட மதி தன்னோட பேக்கில் இருந்து செல்ஃபோனை எடுத்து அங்கே கமிஷனர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, என்னம்மா சொல்கிற, அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இல்லையா, சரி நாங்கள் இப்போவே அங்கே போலீஸோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்ல, இல்லை சார் இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும், இந்த கல்யாணம் நடந்தாதான் என் அப்பாவோட உயிருக்கு எந்த அபத்தம் வராது சார், என் அப்பாவுக்காக நான் சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த தங்கராஜை நான் விட மாட்டேன் சார், அந்த தங்கராஜ் தான் சார் என் அப்பாவை கூட்டிட்டு போய் என்னமோ சொல்லி மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கான், இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போலீஸோட இங்கே வாங்க சார் சொல்லிட்டு இங்கே மதி ஃபோனை வைக்க கொஞ்ச நேரத்தில் அங்கே மதியோட அம்மா வந்து, ஏய் ரெடி ஆயிட்டியடி சீக்கிரமா வா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அழைச்சிக்கிட்டு அங்க மணமேடைக்கு போக அங்க இருந்த ரேவதி மலர் பாக்கியராஜ்னு எல்லாருமே மதிய ரொம்ப பாவமாவே பாக்குறாங்க. ஏன் அண்ணி அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பாவமா இருக்க மாதிரி இருக்கு, அழுத முகத்தோட இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அந்த பொண்ணுக்கு சம்மதிச்சுதான் சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்குமா, இல்ல என்னமோ நடந்திருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க மலர்கிட்ட சொல்ல, என்ன பண்றது ரேவதி, நாம என்ன அந்த பொண்ணுகிட்ட உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கவா முடியும், நீயே சொல்லு, உன் புருஷன் தங்கராஜ் வேற இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நாம ஏதாவது வாயை திறந்தாலும் பெருசா பிரச்சனையை வெடிக்கிற மாதிரி ஆக்கிடுவாரு, அதனால பேசாம நாம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மலர் சொன்னதை கேட்டதும், அண்ணி இது நம்ம தம்பியோட வாழ்க்கை அண்ணி, நாம கேட்குற கேள்வியை கேட்டுதான் ஆகணும், மதி உங்க பேர் மதி தானே, ஆமா என் தம்பி சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேவதி அங்க இருந்த மதியை கேட்க மதியோ தன்னோட அம்மாவை பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்துட்டு,
எனக்கு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றதை கேட்டதும், இல்லையே, உங்களை யாரும் மிரட்டி கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்ச மாதிரியே இருக்கே, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. நீங்க விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, சுரேஷுக்கு நாங்க வேற பொண்ணை பார்த்து கூட கல்யாணம் பண்ணி வைப்போம். சுரேஷுக்கு இந்த கல்யாணம் நின்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்க ஆளா வரமாட்டாங்க. நீங்க சொல்லுங்க மதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேள்வி கேட்க உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, மாமா பாத்தீங்களா மாமா, நான் ஒரு பொண்ணை எப்படியோ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு என்ன அவமானப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ கேட்குற கேள்வியை யாரும் கேட்காதீங்க. நான் போய் இவளை அடிச்சா மட்டும் அண்ணன் நொன்னன்னு எல்லாருமே வந்து என்ன கேள்வி கேட்கறது. என்ன மாமா இதெல்லாம்? ஏ ரேவதி, வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் அங்க ராகவனை பார்த்து பேச, உடனே ராகவனும், இங்க பாரு ரேவதி, மாப்பிள்ளையெல்லாம் செய்யறது சரியா தான் இருக்கும். நீ பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணங்கிறதுனால முகமெல்லாம் வாடி போயிருக்கும். மற்றபடி சுரேஷை பிடிச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. அதான் அந்த பொண்ணே சொல்லிடுச்சுல, எனக்கு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே, அப்புறம் என்ன, எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவன் ரேவதியை மிரட்ட, கொஞ்ச நேரத்துல அங்க ஐயரோ கெட்டி மேளம் அப்படின்னு சொல்ல, சுரேஷோ அங்க மதியை முறைச்சுக்கிட்டே அங்க தாலியை எடுத்து மதியோட கழுத்துலையும் கட்டிடுறாரு. தாலி கட்டுன கொஞ்ச நேரத்துல கமிஷனர் போலீஸோட மண்டபத்துக்கு உள்ள வர்றத பார்த்ததும் இங்க தங்கராஜ் பார்த்துட்டு, டே சுரேஷ், உன்னோட கல்யாணத்துக்கு கமிஷனர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் சொல்ல, உடனே கமிஷனரோ, இங்க பாருங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு வரல, மிஸ்டர் தங்கராஜ், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொன்னது கேட்டதும், என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக நீங்க இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? இதோ இருக்காங்களே மதி, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் தங்கராஜ், மதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. ஆனா மதியோட அப்பாவை நீங்க கூட்டிட்டு போய் அவரை மிரட்டி அதுக்கப்புறமா அவர் மூலயமா அவங்க பொண்ணை கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வச்சு இப்போ இந்த கல்யாணத்தையும் நீங்க முடிச்சிருக்கீங்க. ஸோ மதிக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தையே நீங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாவும் மதியோட வாழ்க்கையவே நீங்க அழிச்சிட்டதாவும் உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கமிஷனர் வந்து சொன்னதை கேட்டதும் இங்க தங்கராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மதியோட அப்பாவோ மதி கிட்ட வந்து, என்ன மதி இதெல்லாம், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ற? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேலும் நீ திருந்தி அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்காக இப்போ தங்கராஜ் சார் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்து கேட்க, அப்பா, நீங்க சொன்ன மாதிரி இந்த சுரேஷை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த சுரேஷுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்னை பழி வாங்கணும்னு நினைச்ச இந்த தங்கராஜ் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்பா. சார், ஆமாம் சார், எனக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதே இந்த தங்கராஜ் தான் சார். இந்த ஆளு மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மதி சொல்ல, உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. நான் சொன்னேனா, அப்போவே தலைப்பட அடிச்சுக்கிட்டேனா? ஏற்கனவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க போனப்பவே நம்ம தம்பி சுரேஷை கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ அந்த மதி பொண்ணுக்கு நம்ம தம்பிய சுத்தமா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ மட்டும் இவங்க சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்னமோ மாப்பிள்ளன்னு தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஆடுனீங்களே, இப்படி விருப்பமே இல்லாம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு இவங்களோட வாழ்க்கைய இந்த ஆளு நாசம் பண்ணிட்டாரு. கேட்டா மாப்பிள்ளை, அதுதானே, உங்க பையன் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையோட பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும். இப்போ உங்க முகத்தை நீங்க எங்க எடுத்து வைக்க போறீங்க? டே சுரேஷ், உனக்கு கூட கொஞ்சம் கூட புத்தி இல்லையாடா? இப்படி விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுருமேனு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு ரேவதி ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்க இருந்த தங்கராஜோட அம்மாவோ, அதானே பார்த்தேன், என்னடா இது, இன்னும் என் பிள்ளைய யாரும் குறை சொல்ல வரலையேன்னு. ஏண்டி, யோசிச்சு பாத்தியா? உன் தம்பி யாருமே கல்யாணம் பண்ணிக்காம இப்படி அனாதை மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தானே, அவனுக்குன்னு ஒரு பொண்ணை ராத்திரியோட ராத்திரியா பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி அவனோட வாழ்க்கையை காப்பாத்தலான்னு என் புள்ள ராத்திரி பகலுமா ஓடிக்கிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா நீ என்னடானா என் புள்ளையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா, இவளை எங்க இருந்துடா புடிச்சுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா அங்க ரேவதியை பார்த்து பேச, உடனே அங்க இருந்த தங்கராஜோ, சார், அப்படியெல்லாம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கராஜ் பேச, இங்க பாருங்க மிஸ்டர் தங்கராஜ்,
இந்த கல்யாண பொண்ணே தனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கங்க, ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக, அங்கே சுரேஷோ அங்கே மதியை முறைச்சிக்கிட்டு இருக்க, மதியோ ஒரு பக்கம் தங்கராஜை நாம் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.